Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி பூரண கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்தி வரதால நம்ம இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். பூரண கொழுக்கட்டையில வைக்கக்கூடிய பூரணம் வந்து கடலைப்பருப்பு பூரணம் தான். அது ரொம்ப எப்போதும் செய்யக்கூடிய யூசுவலான பூரணம் தான். ஆனா மேல் மாவு தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். கலர்லயும் சரி அண்ட் ஃப்ளேவர்லயும் சரி லுக்லயும் சரி ரொம்ப பார்க்கிறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். பார்க்கிறதுக்கு ஒரு பூ பந்து மாதிரியே இருக்கும். கிரீன் கலர்ல செஞ்சிருக்கேன்னா அதாவது பேண்டன் லீவ்ஸ் ரம்ப இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரம்ப இலையை பிரியாணி இலையை வச்சு அதுல இருந்து ஜூஸ் எடுத்து தான் உங்களுக்கு பூரண கொழுக்கட்டை செஞ்சு காமிக்கிறேன். உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பூரண கொழுக்கட்டை செய்யறதுக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவும், அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பல்லும் 2 ஏலக்காவும் அதோட சேர்த்து நம்ம தேங்காய் பூ மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 300 கிராம் அளவுக்கு வெல்லம், கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 1/2 கப் கடலைப்பருப்பு நம்ம எடுத்தால் போதும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் வந்து 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண கடலைப்பருப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 3-4 விசில் விட்டால் போதும். நல்லா கடலைப்பருப்பு வெந்து வந்துடும். கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்தா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மசிஞ்சு குழஞ்சி கொடுக்கும். பூரணமும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 300 கிராம் வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணியில் அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதி நிலைக்கு வந்தால் மட்டுமே போதும். அதாவது பாகுபதம் எதுவுமே தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். பொதுவாக இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது நல்லா டார்க் கலரில் உள்ள வெல்லம் வந்து யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா இனிப்பாக இருக்கும். அதே சமயம் வந்து லைட் கலர் வெல்லம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சில நேரத்துக்கு அதில் உப்புத்தன்மை இருக்கும். அது வந்து ஸ்வீட்டு செய்கிறதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி டார்க் கலர் வெல்லமே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அரைச்சி எடுத்த கடலைப்பருப்பை வந்து வெள்ளத்தில் வந்து சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் நான் அடுப்பு பற்ற வைக்கல. இந்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம 1/2 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட 2 ஏலக்காமே சேர்த்தே நான் வந்து அரைச்சி தேங்காய் பூ மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து தான் வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பொதுவாக வந்து ஏலக்காய் வந்து நீங்கள் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து பூரணத்தில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இதோட சேர்த்து ஃப்ரெஷ்ஷாகவே 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சதால நல்லா மணமாகவே இருக்கும். இப்போ வந்து இது எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக சுருண்டு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இடையில பபிள்ஸாக வரும், அதனால் கொஞ்சம் தெரிக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாகவே செய்யுங்க. லாஸ்ட் இறக்குறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சுருண்டு வர அளவுக்கு இறக்கணும்னா நல்லா ஆற விட்டாச்சுன்னா போதும். நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும். இப்போ நம்ம இதுக்கு ஜூஸ் எடுக்கிறதுக்கு ரம்ப இலையை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு ரம்ப இலை எடுத்தாலே போதும். ரம்ப இலை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்திரி யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருந்து ஜூஸ் எடுத்து செய்யும்போது ரொம்ப சூப்பரான ஒரு வாசனை வரும். கொழுக்கட்டைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல எசன்ஸ் ஃப்ளேவர் மாதிரி கிடைக்கும். நிறைய பேருக்கு இது பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிற 1/2 கிலோ மாவுக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம போட்டோம்னா கலரும் கிடைக்கும், ஃப்ளேவரும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு வடிகட்டியில் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம ஊர் பக்கங்களில் வந்து ரம்ப இலை யூஸ் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ் எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் மலேசியன் ரெசிபீஸில் வந்து நிறைய ஸ்வீட்டு, நிறைய ரெசிபீஸ் எல்லாமே இந்த ரம்ப இலை யூஸ் பண்ணி செய்வாங்க. கேக்கு, அப்புறம் சில பேஸ்ட்ரிஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூஸு, அதுக்கப்புறம் இதை வந்து ஜூஸாகவே குடிப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இதில் டீ கூட போடுவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஊரில் வந்து இதை பிரியாணி, குஸ்கா இந்த மாதிரி ரெசிபிக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி ரெசிபி வந்து கொழுக்கட்டையாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்ச ஜூஸஸ் வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இன்னும் வந்து கொழுக்கட்டைக்கு மாவுக்கு வந்து இன்னும் தண்ணி தேவைப்படுங்கிறதால நான் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துட்டு லேசாக பபிள்ஸ் வர அளவுக்கு தான் கொதிக்க விட்டுருக்கேன். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், லைட்டாக பபிள்ஸ் வந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்ச மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பும் தேங்காய் எண்ணெயும் நல்லா மாவோட மிங்கிள் ஆகுற அளவுக்கு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ணி வச்ச இந்த பேண்டன் லீவ்ஸ் வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடியாப்பு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிற மாவு வந்து இடியாப்பு மாவு தான், கொழுக்கட்டை மாவு கிடையாது. இடியாப்பு மாவுலேயே நீங்கள் செய்யலாம், ரொம்பவே சூப்பராக வரும். இதில் வந்து ஓவராக கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி இந்த அளவுக்கு கொதித்து நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. லேசான வார்ம் சூடு இருக்கும்போதே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வாழை இலையை எடுத்துட்டு நெய் தடவிட்டு ஒரு சின்ன சின்ன
உருண்டையாக எடுத்து நம்ம கொழுக்கட்டை இப்போ பிசைஞ்சிக்கலாம். அதாவது ஒரு பெரிய சைஸு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையால் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணை வந்து நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அந்த கொழுக்கட்டையில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பூரணத்தை ஒன்று சேர்ந்து நம்ம மடிச்சிக்கலாம். மேல் மாவு வந்து இது கொஞ்சம் தடிசாக இருக்கணும், கொஞ்சம் வேணும்னா நீங்கள் எடுத்துருங்க, இல்லைனா மாவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். நான் வந்து சேர்த்து தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா உருண்டை பால் மாதிரி நல்லா ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவை வந்து நல்லா சேவ் பண்ணியாச்சு. இந்த மாவு மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ கோட்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குங்கிறதால. நான் இன்னொரு மெத்தடில் இந்த மாதிரி கையாலையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம உருட்டி விட்டுக்கிட்டே கையாலையும் நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு குழிவாக. இதுக்கு நடுவில் நம்ம பூரணம் வந்து உருட்டி எடுத்து வச்சாலும் நல்லாயிருக்கும். அதாவது உங்களுக்கு நல்லா உருட்டுற அளவுக்கு பூரணம் ரெடி ஆயிருச்சுன்னா இந்த மாதிரி உருண்டையாக வச்சு நல்லா உருட்டிக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து ஸ்வீட் பூரணம் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக 1/2 மணி நேரம் வந்து ஊற விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டீம் பண்ணும்போது நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு மேலே இந்த மாதிரி ரோல் பண்ணி விடுங்க. நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கொழுக்கட்டையே தெரியாத அளவுக்கு நல்லா அதை வந்து பூத்து போய் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லுக்கு வந்து உங்களுக்கு வந்து பூப்பந்து மாதிரியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரிசியை வந்து உங்களுக்கு கோட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி தேங்காய் பூவில் கூட நீங்கள் உருட்டி வச்சு கூட பூரணம் செய்யலாம். இது ரெண்டுமே இல்லை எங்களுக்கு பிளைனாக வேறு ஏதாவது பிளைனாக தான் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளைனாகவும் வேக வச்சுக்கலாம். இல்லைனா நட்ஸ் பவுடர் கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு எல்லா கொழுக்கட்டையும் நான் வாழையிலே வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும். நம்மளுடைய அந்த அரிசி எல்லாமே வெந்து நல்லா பூ மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கொழுக்கட்டையை பார்த்தோன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே, அதாவது குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.